ஒரு ஸ்வீடிஷ் தூதர் பிரான்ஸ் அரசனை புரட்சியிலிருந்து தப்பிக்க உதவி செய்தார், தான் எதிரி பக்கம் இருந்திருந்தும். அவரின் பெயர் ஹான்ஸ் ஆக்சல் வான் பெர்சன். பிரெஞ்சு புரட்சி வெடித்தபோது லூயி 16 மற்றும் மாரி ஆண்டோய்னெட் அரசரவை அரண்மனையில் அடைக்கப்பட்டிருந்தனர். பெர்சன் ஒரு ஆபத்தான திட்டமிட்டார். ஜூன் 20, 1791 இரவு அவர் அரச குடும்பத்தை வேடமிட்டு மறைத்து அவர்களுடைய தப்பிக்கும் தேரை தானே ஓட்டினார். ஒரு தவறு நடந்தால் உடனே தூக்கிலிடப்படும் காவல் சோதனைகள் வழியாக அவர் அவர்களை நம்பிக்கையான படைகள் இருக்கும் எல்லை நோக்கி வழிநடத்தினார். பின்னர் பிடிபட்டால் ஸ்வீடனுக்கும் பிரச்சனை வரும் என்ற பயத்தில் அவர்களிடமிருந்து விலகிச் சென்றார். ஆனால் வரனில் அரசரை யாரோ அடையாளம் கண்டனர். அவர்கள் கைது செய்யப்பட்டு பாரிசுக்கு மீண்டும் அழைத்து செல்லப்பட்டனர். திட்டம் தோல்வியடைந்தது. ஆனால் பெர்சன் நடத்திய இந்த ரகசிய முயற்சி பல ஆண்டுகள் வெளிச்சத்துக்கு வரவில்லை. இன்றும் வரலாறு கேட்கிறது, தன் நாட்டின் அரசனல்லாத ஒருவரை காப்பாற்ற ஒரு தூதர் ஏன் உயிரை பணயம் வைத்தார்?